மொத்தவன் காலையில எந்திரிக்க பல்லு விளக்க வேலைக்கு போக வீட்டுக்கு வந்து தூங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிக்க பல்லு விளக்க வேலைக்கு போக வந்து தூங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிக்க வேலைக்கு போக தூங்க. இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அதற்கு பேரு வாழ்க்கையா? பில்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா வேலையும் போல் ஒரு ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியும். ஆனால் ஏதோ கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, ஏதோ வெளிச்சம் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 5 நிமிஷம் அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணுக்குள்ளே இருந்தே போகாதுங்க. அப்போ நாள் பூரா வெல்டிங் அடிக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த வெல்டராக இருந்தால் கூட சில நேரங்களில் கண்ணெரிச்சல் ஏற்படும். 3 நாள் கூட அவங்களால தூங்க முடியாது. கண்ணில் மண்ணெளி போட்ட மாதிரி இருக்கும். கஷ்டமான வேலைகளில் கீழே விழுந்து மேலே வரணும்னு எப்படி? அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். ஓகே, இதாச்சா ஒரே கடை பார்த்துக்கூடாது. இல்லைன்னா இது பாரு, இல்லைன்னா அது பாரு நிற்கணும். நம்மளை தலையில வச்சு மிதிக்கணும் சொல்றோம். தலை மேலே மிதிச்சு நம்ம மேலே போகணும். பணம், அந்த காசு இந்த காசு இல்லைங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். காசு சாமி இருந்தா எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட ஆமா சாமி தான். அதுக்காக இந்த காசே நீங்க வாழ்க்கையில் காசு ஆக்சிஜன் மாதிரி. காசு டெஃபினட்டா வெளியில் வாழ முடியாது. பட் அந்த வர்ற காசை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், காப்பாற்ற ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சும்மா இல்லைங்க டைம் அப்படிங்கிறது சும்மா ஒரு நைட்டில் எங்கேயோ கொண்டு போய்டும், ஒரு நைட்டில் அப்படியே இறக்கிடும்.